இப்பொழுது சுடுக்கை பற்றி உங்களுக்கு நான் கூறவிருக்கிறேன். இந்த சுடுக்கு வீடியோவை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு முக்கியமான ஒன்று. இதில் 9 கட்டம் இருக்குங்க. இந்த ஸ்மால் ஸ்கொயர் 81 9 ரோ 9 காலம். 9 பெருக்கல் 9 எவ்வளவு? 81 ஸ்மால் ஸ்கொயர்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்மால் ஸ்கொயர்னு அர்த்தம். இதை 3 பை 3 பாக்ஸாக பிரிச்சுருக்காங்க. அப்போனா 3, 6, 9 பாக்ஸு. 9 பிக் பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிக் பாக்ஸ்லேயும் 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு ரோவிலையும் 1 to 9 இருக்க வேண்டும். அதே சமயம் காலம் வைஸாகவும் 1 to 9 இருக்க வேண்டும். இந்த மாதிரி எண்களை நாம் அமைக்க வேண்டும். ஒரு ரோவிலையோ ஒரு காலத்திலையோ வந்த நம்பரே ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை பார்த்துங்க. இப்போ இதில் இந்த சுடுக்கை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ நான் ஒரு வழிமுறையில் நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ இப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட், அதாவது இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்பொழுது இப்படி எடுத்தாக்கும், அதாவது இந்த ஒரு பாக்ஸ், இந்த பிக் பாக்ஸ், இந்த பிக் பாக்ஸ், இந்த பிக் பாக்ஸ், இந்த 3ல் ஏதாவது 2 பிக் பாக்ஸில் ஒரே மாதிரி நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இடம் எடுத்து 2 பிக் பாக்ஸ் எடுத்து 3வது பிக் பாக்ஸில் அந்த நம்பர் என்ன வரணும், எந்த இடத்துல வரணும்னு பார்க்கணும். அதுதான் மெத்தடு. ஓகே. இப்போ இதில் இந்த 3 பிக் பாக்ஸ்லையும் இப்போ 5னா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அது எடுக்க தேவையில்லை. 2 நம்பர் இருந்தால் போதும். அந்த மாதிரி 2 நம்பர் எங்கே இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த பிக் பாக்ஸில் இல்லை. இந்த பிக் பாக்ஸில் 2 இருக்குது, இந்த பிக் பாக்ஸில் 2 இருக்குது, இங்கே இல்லை. அப்போனா எப்படி இங்கே எழுதுறது? அப்போனா இந்த வரிசையில் வராது. இங்கே 2 இருக்கனால இந்த வரிசையில் வராது. அப்போனா இந்த இதில் தான் வரணும். இப்போ 3 பாக்ஸ்லையும் 2 நம்ம போட முடியாது. இங்கே கீழே இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல 2, இங்கேயும் வராது. அப்போனா இந்த 2 பிளேஸ் இருக்குது. 2 பிளேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு விட்டுருங்க. ஒரு பாக்ஸில் கரெக்டாக வர மாதிரி, ஒரு ஸ்கொயரில் கரெக்டாக வர மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்து இப்படி பார்ப்போம். 7, இந்த பிக் பாக்ஸ் 7 இருக்குது, இந்த பிக் பாக்ஸ் 7 இருக்குது, இங்கே இல்லை. அதாவது இந்த காலத்தில் 7 இருக்குது, இந்த காலத்தில் 7 இருக்கிறதுனால இங்கே மற்ற இடத்துல வராது. இங்கே இருக்கிறனால இங்கே வராது, இங்கே இருக்கிறனால இந்த பக்கம் மற்ற இடத்துல வராது. அப்படின்னா இங்கே தான் இல்லாமல் இருக்குது. இந்த வரிசையில் இங்கே இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்புறம் இங்கே தான் 7 வரணும். ஓகே. அப்புறம் இதில் தான் வயல் வரணும். அதே சமயம் இங்கே 7 இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த வரிசையும் வராது. அப்படி இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இந்த ஒரு பிளேஸை நம்ம 7 தாராளமாக பெருசாக போட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி தான் ஒன்று பார்த்து போடணுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ 4, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த பிக் பாக்ஸில் 4 இருக்குது, இந்த பிக் பாக்ஸில் 4 இருக்குது. அப்படின்னா 4னா இங்கே இல்லை 4. அப்புறம் இது பாருங்கள், 2 நம்பர் இங்கே 4 இருக்கா. அப்புறம் இது நேரம் எதுவும் 4 வராது. இந்த காலத்துலேயே வராது, இந்த காலத்துலேயே வராது. நம்ம இந்த காலத்தில் 4 எந்த இடத்துல போடணும்னு பார்க்கணும். இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இங்கே பாருங்கள், 4 இங்கே இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்படின்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நம்ம போடலாம். இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், 2 இடம் வருது. அடுத்து பாருங்கள், இங்கே 4 இருக்குது இந்த பிக் பாக்ஸில், இந்த பிக் பாக்ஸில் 4 இருக்குது. அப்படின்னா இங்கேயும் 4 வராது, இங்கேயும் 4 வராது. இந்த பிக் பாக்ஸில் நம்ம 4 போடணும். 4 இங்கே இருக்கிற இந்த காலத்துலேயும் வராது, 4 இங்கே இருக்கிற இந்த காலத்துலேயும் வராது. அடுத்து இங்கே இந்த ரோவில் 4 இருக்கிறனால இப்படியும் வராது. அப்புறம் இந்த ஒரு இடம் தான் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. அங்கே 4 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள். இப்போ இங்கே 9, இந்த பாக்ஸில் 9, இந்த பாக்ஸில் 9 இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. வேறு 6, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, இங்கேயும் 6 இல்லை. இப்படி பார்க்கும்போது இங்கே 6, இங்கே 6, இங்கே 6 இருக்குது. நோ ப்ராப்ளம், அது லீவ் தட். இப்போ இங்கே 4 போட்டதுனால இந்த ரோல் 4 வராது,
இந்த 4 இருக்கிறனால இந்த ரோலையும் 4 வராது. அப்புறம் இந்த 3 இடத்துல 4 வருது. இந்த 3 இடத்துல 4 வர்றதுனால அதை நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். இங்கே 4 வராது, இங்கேயும் 4 வராது. இங்கே கீழே எதுவும் 4ம் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போனா இங்கேயும் வரல, இங்கேயும் 4 வராது. அதனால் இந்த 3 இடத்துலையும் சின்ன 4ஆக போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2 இங்கே வராது, இங்கே வராது. கீழே இங்கே 2 இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்போனா இந்த 2 இடத்துல 2 வரும். அதை சின்னதாக போட்டுக்கலாம். கரெக்டாக தெரிஞ்சால் பின்னாடி பெருசாக போட்டுக்கலாம். அடுத்து 4 இங்கே 4 இல்லை, இங்கே 4 இருக்குது. 4 இங்கே 4 இருக்கிறனால இந்த வரிசையும் வராது, இங்கே 4 இருக்கிற இந்த வரிசையில் வராது. அப்போனா இந்த 3 பாக்ஸ்லையும் 4 வரலாம். அதனால் சின்னதாக போட்டுக்கலாம். அதை இங்கேயும் போட்டுக்கலாம் 4. இப்போ 3 பாருங்கள், 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் 3 இந்த காலத்தில் வராது, இந்த காலத்தில் வராது. அப்புறம் இந்த காலத்தில் 3 வருது. 3 சின்னதாக போட்டுக்கலாம். இந்த காலத்தில் 3 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 வராது. இங்கே 3 இருக்கலாம், இங்கேயும் 3 வராது. அப்புறம் இந்த 2 இடத்துல 3 வரலாம். அதில் 3 சின்னதாக போட்டுக்கலாம். ஏழு இங்கே இருக்கலாம், இந்த ரோவில் வராது. 7 இந்த ரோலையும் வராது. அப்புறம் இங்கே 2 பிளேஸ் இருக்குது. இங்கே சின்ன 7 போட்டுக்கலாம். 7 இங்கே இருக்கலாம், இங்கே வராது. 7 இங்கே இருக்கலாம், இந்த வரிசையும் வராது. அப்புறம் இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 2 கடத்தில் பாக்கி இருக்குது. இங்கே 7 7 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 7 இருக்குது, இங்கே வராது. இங்கே இருக்கலாம், இங்கேயும் வராது. இங்கே இருக்கலாம், இங்கே வராது. அப்புறம் இந்த 2 கட்டத்தில் தான் 7 வரலாம். இப்படி சின்னதாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வேறு 5 இங்கே 5 இருக்கலாம், இங்கே வராது. இங்கே 5 இருக்கலாம், இங்கே 5 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விட்டுலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 5 இருக்கலாம், இந்த காலத்தில் வராது. இங்கே 5 இருக்கலாம், இந்த காலத்தில் வராது. இந்த காலத்தில் 5 வராது, இந்த காலத்தில் 5 வராது. இந்த பாக்ஸில் 5 இருக்குது, இந்த பாக்ஸில் 5 இருக்குது. இந்த பாக்ஸில் 5 வேணும். அப்புறம் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்படின்னா இந்த 2 இடத்துல 5 வரலாம். அதை நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ 7 பாருங்கள், இங்கே 7 இங்கே இருக்கலாம், இந்த ரோவில் வராது. 7 இங்கே இருக்கலாம், இந்த ரோவ்லையும் வராது. அப்புறம் இந்த ரோவில் தான் இந்த 2 இடத்துல 7 வரலாம். சின்னதாக போட்டுக்கிறோம். ஏன்னா 7 இங்கே இருக்கலாம், இங்கே வராது. 7 இங்கே இருக்கலாம், இந்த வரிசையும் வராது. இந்த 2 பிளேஸ் தான் காலியாக இருக்குது. இங்கே 7 7ன்னு குறிச்சிக்கலாம். அடுத்து 2 இங்கே ஒரு இடத்துல இருக்குது.
அடுத்து பாருங்கள் 6 இங்கே இருக்காலும் இந்த காலத்தில் வராது. இங்கே 6 இருக்காலும் இந்த காலத்திலே வராது. இந்த பாக்ஸில் 6 இருக்குது, இந்த பாக்ஸில் 6 இருக்குது. இந்த பாக்ஸில் 6 வேணும். இங்கேயும் வராது, இந்த காலத்துலேயும் வராது. அப்புறம் இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இங்கே 6 நம்ம பெருசா போட்டுக்கலாம். இப்போ இங்கே 6 போட்டதுனால இங்கே 6 இல்லை, இங்கே 6 இல்லை. ஓகே. இங்கே 6 இருக்கனால இந்த பக்கம் வராது. இங்கே கீழே 6 இருக்கனால இந்த பக்கம் வராது. 6 இங்கே இருக்கனால இப்படியும் வராது. 6 இங்கே கீழே இருக்கனால இப்படியும் வராது. வேணா நீங்கள் ஒரு பென்சில் ஏதோ வச்சுக்கலாம். இப்போ 6 இங்கே இருக்கனால இந்த வரிசையில் இந்த பாக்ஸில் இங்கே 6 இருக்கனால இங்கே வராது. இங்கே கீழே 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அந்த ஒரு பிளேஸில் நம்ம 6 போட்டுக்கலாம். பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே வராது. இங்கே 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த 3 சின்ன பாக்ஸ்லேயும் இங்கே 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த 2 பாக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த 2 பாக்ஸில் 6 வரலாம். அதை சின்னதாக போட்டுக்கலாம். ஆறு 6 இங்கே 6 இருக்கனால இங்கே வராது. இங்கே 6 இருக்கனால இங்கே வராது. இங்கே கீழே 6 இருக்கனால இப்படி வராது. இங்கே வராது, இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்படிங்கும்போது 6 6 இங்கே இப்படி சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே 6 போட்டதுனால இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸில் 6 இல்லை, இந்த பாக்ஸில் 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்புறம் இங்கே 6 இருக்கனால இந்த காலத்துலேயும் 6 வராது. இங்கே 6 இருக்கனால இந்த காலத்துலேயும் 6 வராது. அப்புறம் இந்த காலத்தில் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. 6 இங்கே கட்டாயம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே வராது. இங்கே 6 இருக்கனால இங்கே வராது. இங்கே 6 இருக்கனால இங்கே வராது. அப்புறம் இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இங்கே 6 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே 6 போட்டதுனால இங்கே இந்த காலத்துலேயும் வராது. இங்கே 6 இருக்கனால இந்த காலத்துலேயும் 6 வராது. இங்கேயும் வர 6 இங்கே 6 இருக்கனால இங்கேயும் வராது. இங்கேயும் வராது. அப்புறம் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்புறம் இந்த 2 பிளேஸ் தான் இருக்குது. ஏற்கனவே 6 வரும்னு போட்டிருக்கோம். இங்கேயும் 6 இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 வராது. ஓகே. நல்லா பாருங்கள். 6 இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இங்கே 6 இருக்கனால இங்கேயும் வராது. இங்கே 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் 6 இங்கே மட்டும்தான் வரும். நல்லா பாருங்கள். 6 இங்கே வராது, இங்கேயும் வராது. 6 இங்கே கீழே 6 இருக்கனால இங்கேயும் வராது. இங்கே மேலே இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் பாக்கி. சரிங்களா? இங்கே மட்டும் 6 வரும். அப்புறம் இந்த 4 6 இதை நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே 4 கட் பண்ணதுனால இந்த 4 இங்கே வரலாம். அதை நம்ம பெருசாக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 4 இருக்குது. அதனால் இங்கே மட்டும் நம்ம போட முடியாது. ஏன்னா இங்கே 4 3 6 எது வேணால் வரலாம்னு போட்டிருக்குது. இங்கே 6 வந்ததுனால இந்த 6 கட் பண்ணிடலாம். இந்த வரிசையில் 6 வராது. இங்கே 6 போட்டாலும் இந்த 6 கட் பண்ணிடலாம். அப்புறம் 4 வரலாம் அல்லது 3 வரலாம். இங்கே 4 வரலாம். இப்போ இந்த காலத்தை பாருங்கள். 2 நம்பர் தான் 2 பாக்ஸு மிக்ஸ் ஆகிருக்கு. எந்த நம்பரில் 1 இல்லை, அப்புறம் 7 இல்லை. இப்போ 1 7. இப்போ 1 இங்கே போடலாம் அப்படின்னா போடலாம். ஏன்னா 1 7 2 மிஸ் ஆகிருக்குது. இப்போ இங்கே 1 போட்டுக்கலாம். 7 போட முடியாது. ஏன்னா இங்கே 7 இருக்கனால 7 போட முடியாது. ஏன்னா நேரம் வரதுனால இங்கே 7 போட முடியாது. அப்புறம் 1 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து 7 இங்கே கீழே போட்டுக்கலாம். பெருசாக போட்டுக்கலாம்.
இப்போ இதில் பாருங்கள் 1லேருந்து 9 நம்பர் வந்துருச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த 7 இங்கே போட்டதுனால இந்த 7 அடிச்சிடலாம். சின்ன 7 போட்டிருக்கோம்ல, இதை அடிச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த காலத்து 4 இருக்குது, இங்கே வராது. இந்த காலத்து 4 இருக்குது, இங்கே வராது. இந்த கீழே 4 இருக்குல்ல, இங்கே வராது. அப்புறம் இந்த 2 பிளேஸு 4 வரலாம். சின்னதாக போட்டுக்கலாம். இங்கே 4 இருக்கனால இந்த காலத்தில் வராது, இங்கே 4 இந்த காலத்தில் வராது. கீழே 4 இங்கே வராது. அதனால் இந்த 2 இடத்துல வரலாம். 5, 4 5, 4 ஏதாவது ஒரு நம்பர். இங்கே 5 வந்தால் 4 வராது, இங்கே 4 வந்தால் அங்கே 5 வராது. இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், 1, 2, 3 நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே 3 மிஸ் ஆகிருக்கு. சரி, இந்த பாக்ஸ் இங்கே 3 காலம், இந்த காலத்தில் 3 வராது. இங்கே 3 காலம், இந்த காலத்தில் 3 வராது. அப்புறம் இங்கே 2 இடத்துல 3 வரலாம். சின்னதாக போட்டுக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த வரிசையை பாருங்கள். 2 இடத்துலையும் மிஸ் ஆகிருக்கு. எந்த நம்பர் இல்லை? 1, 7 இல்லை. ஓகேங்களா? 1, 7 இல்லை. 2 பாக்ஸ் 2 பாக்ஸ் எழுதணும். 1, 7 இல்லை. இப்போ இங்கே 1 போடலாமா? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே அப்புறம் 1 இங்கே போடலாம். இங்கே 7 வரலான்னு போட்டிருக்கு. அப்புறம் இங்கே 7 போட்டுக்கலாம் பெருசா. ஓகே, வேறு 7 இங்கே கிடையாது. அதே மாதிரி இங்கே 1 எதுவும் கிடையாது. இப்போ இங்கே 7 போட்டதுனால இந்த 7 கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே 7 இங்கே போட்டதுனால இந்த வரிசையில் 7 வராது. இங்கே 7 இருக்கிறனால இந்த வரிசையில் 7 வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இங்கே நம்ம 7 தாராளம் போட்டுக்கலாம், பெருசாக போட்டுக்கலாம். இங்கே 7 நம்ம போட்டதுனால கீழே இங்கே 7 வரலான்னு போட்டு இதை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 7 இந்த பாக்ஸில் இல்லை. இங்கே 7 இருக்குது. அப்புறம் இதில் 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அதான் 7 இந்த பாக்ஸில் வரல. அப்புறம் இந்த பாக்ஸில் 7 இந்த இடத்துல வரும். இங்கே 7 இருக்குன்னு இங்கே வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே 7 தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 7 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, இங்கே வராது. 7க்கு இங்கேயும் வராது. இங்கெல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு. அப்புறம் 7 ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே போட்டுக்கலாம். இந்த 3 7 நம்ம கட் பண்ணிடலாம். 7 வந்துருச்சு. இங்கே 3 இருக்கிறதுனால 3 வரணும்னு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இங்கே இங்கே 3 போட்டுக்கலாம். இந்த 3 கட் பண்ணதுனால நம்ம இந்த இடத்துல இந்த 3 பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கட்டத்தில் பாருங்கள், ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர்? 2 தான். இந்த பிக் பாஸில் 2 தான் மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே 2 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் முடிஞ்சுங்க. இப்போ அதே மாதிரி இந்த பாக்ஸில் பாருங்கள், ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லை. அப்புறம் 8 நம்ம பெருசாக போட்டுக்கலாம்.
ஓகே. இப்போ இங்கே 8 போட்டதுனால இந்த வரிசையில் 8 இருக்குது. இந்த கட்டத்தில் பிக் பாஸ் 8 இருக்குது. இந்த பிக் பாஸ் 8 இருக்குது. இங்கே இல்லை. அப்புறம் 8 இந்த வரிசையில் வராது. இந்த வரிசையிலையும் வராது. இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே 8 பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு இந்த பிக் பாஸில்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மிஸ் ஆகிருக்கு. இங்கே 9 நம்ம தாராளமாக இங்கே போட்டுக்கலாம். பெருசாக போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள். இங்கே 9, இங்கே 9 இருக்குது. அப்புறம் இங்கே கேவலம் 9 வராது. இங்கே 9 இருக்குது. இந்த காலத்துலேயும் 9 வராது. இங்கே 9 இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்போனா இந்த ஒரு இடத்துல 9 வரும். இங்கே 9 இருக்கலாம், இந்த காலத்தில் வராது. இங்கே 9 இருக்கலாம், இந்த காலத்துலேயும் வராது. இங்கே 9 இருக்கலாம், இங்கேயும் வராது. இங்கே நம்பர் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸை பாக்கி. அப்புறம் இங்கே 9 தான் வரும். இதை பெருசாக போட்டுக்கலாம். இங்கே ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த பிக் பாஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே 9 போட்டனால இங்கே 9 இல்லை பாருங்கள். அப்படின்னா இங்கே 9 இப்படி வராது. இந்த லைனில் 9 இருக்கலாம், இங்கேயும் வராது. ஏன்னா இந்த பிக் பாக்ஸில் 9 இருக்குது. இந்த பிக் பாக்ஸ்லேயும் 9 இருக்குது. இங்கே தான் வேணும் நம்மளுக்கு. இங்கே 9 வராது. இங்கே 9 வராது. இங்கே கீழே 9 இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்புறம் இந்த 2 பிளேஸில் தான் நம்மளுக்கு 9 வர சான்ஸ் இருக்குது. அதை சின்னதாக போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுனால இங்கே 2 பாக்ஸை நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது. இந்த காலத்தில் என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு? 2, 8 தான் இல்லை. 2, 8 இல்லை. அப்படின்னா இங்கே 2 போடலாமா? இங்கே 2 போடலாமா? இங்கே 2 போடக்கூடாது. ஏன்னா இங்கே 2 இருக்கனால இங்கே 2 போடக்கூடாது. அதனால் 2 இங்கே போட்டுக்கலாம். 8 இங்கே போட்டுக்கலாம். இங்கே 8ம் இல்லை. அதனால் 8 இங்கே போட்டுக்கலாம். இந்த காலம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே 2 போட்டனால இங்கே 2 இருக்குது. இந்த பாக்ஸ் 2 இருக்குது. இந்த பாக்ஸ் 2 இருக்குது. இந்த பாக்ஸ் 2 இல்லை. அப்போனா இங்கே 2 வராது. இங்கே 2 வராது. இங்கே மேலே இருக்கலாம், இங்கே 2 வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இங்கே 2 நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 3 பிக் பாக்ஸ்லேயும் 2, 2 வந்துருச்சு. வேறு எதாவது மிஸ் ஆகிருக்கு? 1, 1 இங்கே 1 இல்லை. அப்போனா 1 இங்கே வராது. 1 இங்கே வராது. அப்போனா இங்கே தான் 1 வரும். இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இங்கே 1 தாராளமாக இங்கே நம்ம போட்டுக்கலாம். அதனால் 1 ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அடுத்து மீண்டும் செக் பண்ணுறம்போது நம்மளுக்கு இன்னொன்று கிடச்சிருது. அப்புறம் இந்த பிக் பாக்ஸில் 1 இருக்குது. இந்த பிக் பாக்ஸில் 1 இருக்குது. இந்த பிக் பாக்ஸில் 1 இருக்குது. நோ ப்ராப்ளம். இப்போ இந்த காலத்தை பாருங்கள். எத்தனை நம்பர் மிஸ் ஆகிருக்கு? 2 பாக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர்? 3 இருக்குது. 1, 2, 3, 4, 5 இல்லை. 6, 7, 8 இல்லை. அப்போனா 5, 8 தான் இங்கே இல்லை. 5, 8 5, 8 பாருங்கள். இப்போ இங்கே 8 இருக்கனால இங்கே 8 போட முடியாது. 5 நம்ம போட்டுக்கலாம். இங்கே நம்ம 8 போட்டுக்கலாம். தாராளமாக இங்கே 8 போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த காலமும் முடிஞ்சிச்சு. இந்த காலம் எல்லாமே முடிஞ்சிச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒவ்வொரு செக் பண்ணிங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் நம்பர் 1 to 9 டிஃப்ரெண்ட் நம்பர் தான் இருக்குது. பார்த்துக்குங்க.
ஃபில்லப் பண்ணதெல்லாம் 1 to 9 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஒன்லி. 1 to 9 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். சரி. இப்போ இந்த இது ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன நம்பர் இல்லை? 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4, 3 பாக்ஸில் 4, 5, 8 இல்லை. 4, 5, 8. 4, 5, 8. எதுவும் போட முடியாது. வேறு எங்கே பாருங்கள் வேறு. இங்கே ஃபஸ்ட் ரூபா பாருங்கள். ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. எப்படி? என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு? பார்த்தோன்னே தெரியுது. 1 தான் இல்லை. பாருங்கள், 1 தான் இல்லை. 1 நம்ம இங்கே தாராளமாக போட்டுக்கலாம். இந்த 1 கீழே எங்கேயும் வராது. அப்புறம் இந்த பாக்ஸில் 1 இருக்குது, இந்த பாக்ஸில் 1 இங்கே இருக்குது, இந்த பாக்ஸில் 1 இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், 3 இங்கே பாக்ஸில் இருக்குது. 3 அப்போனா இங்கே வராது. இந்த பாக்ஸில் 3 இல்லை, இங்கேயும் 3 இல்லை. இப்போ இந்த பாக்ஸை பார்ப்போம். 3 இங்கே வராது. இங்கே மேலே 3 காலம் இந்த காலத்துலேயும் வராது. இங்கே எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு. இங்கே 3 காலம், இங்கே 3 வராது, இங்கே 3 வராது. இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே 1 நம்பர் தான் பாக்கி. இங்கே 3 நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். அப்படின்னா இப்போ இங்கேயும் 3 வந்துருச்சு. இந்த பிக் பாக்ஸில், இந்த பிக் பாக்ஸில் 3 வந்துருச்சு, இங்கே இல்லை. அப்புறம் இப்படி 3 வராது, இப்படியும் 3 வராது. இங்கே 3 காலம், இங்கேயும் வராது. இங்கே 3 வராது, இங்கே 3 வராது, இப்படியும் வராது. இந்த 2 பாக்ஸ் தான் இருக்குது. இங்கே 3 வரலாம்னு போட்டிருக்குது. அப்புறம் இங்கே 3 நம்ம தாராளமாக இங்கே போட்டுக்கலாம். இங்கே 3 போட்டதுனால இங்கே 9 வரலாம்னு போட்டிருக்கு. இந்த 9 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இங்கே 3 போட்டதுனால இந்த 3 வரலாம்னு போட்டிருக்கு. இதை கட் பண்ணிடலாம். இந்த 3ஐயும் கட் பண்ணிடலாம். இங்கே 3 கீழே இங்கே 4 வரலாம்னு போட்டிருக்கு. 4 பெருசாக பண்ணிக்கலாம். 4 பெருசாக போட்டாச்சு. இந்த 4 அடிச்சிடலாம். ஏன்னா இந்த காலத்தில் 4 இங்கே இருக்கலாம், இங்கே வரக்கூடாது. அப்புறம் இப்போ இங்கே 4 இங்கே இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இந்த பாக்ஸ் 4 இருக்குது. ஓகேங்களா? இங்கே இந்த பாக்ஸில் 4, இந்த பாக்ஸில் 4 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ மேலே வந்து 4 இங்கே வராது, இங்கே வராது, இங்கே 4 இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்போனா இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். 4 2 பிளேஸ் இருக்குது, பார்ப்போம். 2 பார்த்தா 2 இங்கே வராது, 2 இங்கே வராது, இங்கே 2 இல்லை. 2, 4 எதுங்கிறது இதுக்குள்ளே தீர்மானிக்கப்படுகிறது. அதை அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா 2 இங்கே இருக்குது. 2, 4, 2, 4. ஓகே, ஒரு ட்ரிக் பாருங்கள். இங்கே 2, 4, இங்கே 2, 4. இங்கே 2 வந்தால் இங்கே 4 வரலாம், இங்கே 2 வந்தால் இங்கே 4 வரலாம். அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸாக கம்மியாக இருக்குது. ஒரு பாக்ஸாக இங்கே மிஸ் ஆகிருக்கு. 3, 3, 6, 7, 8 நம்பர். அதாவது 2, 4 சேர்த்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே 9 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே 2 வந்தால் இங்கே 4 வரும், இங்கே 2 வந்தால் இங்கே 4 வரும். சரிங்களா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒரு ட்ரிக்கு. நாலு இங்கே வருது, இங்கே வருது, இங்கே எதுன்னு இன்னும் தெரியல.
ஏன்னா கீழே தான் 4 இருந்தாலும் தெரியும். இங்கே 4 இருக்குது, இங்கே வராது. இந்த 2 பிளேஸ் எது 4ஆ 2ஆன்னு இப்போ பார்க்க போகணும். எல்லாமே இங்கே ஃபுல்லப் ஆயிடுச்சு, இங்கே ஃபுல்லப் ஆகாமல் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ட்ரிக் பாருங்கள். 8 இந்த பாக்ஸில் இருக்குது, 8 இந்த பாக்ஸ்லேயும் இருக்குது, இங்கே இல்லை. அப்புறம் 8 இங்கேயும் வராது, கடைசி ரோ இங்கேயும் 8 வராது. இந்த 2 பிளேஸ் இருக்குது, இங்கே 8 இருக்கலாம், இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது, இங்கே 8 நம்ம தாராளமாக பெருசாக போட்டுக்கலாம். இப்போ 3 காலத்துலேயும் 3 இந்த பக்கம் கீழே பார்க்குறம்போது 3x3 பாக்ஸஸில் பார்க்குறம்போது இங்கே 8 இங்கே 8 இங்கே இருக்குது. ஓகே. ஒன்று 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 இந்த காலத்தில் பாருங்கள் 2 பாக்ஸு மிஸ் ஆகிருக்கு. எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு? 1 இல்லை, 1 இல்லை, 6 இருக்குது. 1 5 இல்லை. இந்த பாக்ஸில் பாருங்கள் 1ம் 5ம் இல்லை. இங்கே 1 வராது, ஏன்னா இந்த பிக் பாக்ஸில் 1 இருக்குது. அப்படின்னா இங்கே 5 நம்ம போட்டுக்கலாம். எப்படி? 1 வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இது முடிஞ்சுச்சு. 1 to 9 வரைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் போட்டோன்னே அடுத்தடுத்த நம்பர் கம்பேர் பண்ணுறபோது நம்மளுக்கு ஈஸியாக எளிதில் சுடுக்கு முடிஞ்சுவிடும். இப்போ இங்கே பாருங்கள் 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸ் இருக்குது. என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு? இங்கே இருக்கா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன 2 வரலையா? இங்கே என்ன 2 வரல. ஓகே. 3 கம்பேர் பண்ணுறபோது 3 இங்கே வராது, 3 இங்கே வராது, 3 வந்துருச்சு. 3 பாக்ஸ் 3 வந்துருச்சு. 6 இங்கே 6 வந்துருச்சு. 8 8 இங்கே இருக்கிறனால இங்கே வராது, 8 இங்கேனால இங்கே வராது. அப்படின்னா இந்த 2 பிளேஸ் தான் 8க்கு உரியது. பார்ப்போம். இங்கே 4 போட்டதுனால இங்கே 4 வராதுன்னு அடிச்சிடலாம். சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ இந்த வரிசையை பார்ப்போம். எல்லாமே 2 நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இங்கே இந்த வரிசையில் எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு? 1 இருக்குது, 2 இல்லை, 4 இல்லை. 4 இருக்குது, 2 8 இல்லை. இந்த வரிசையை பார்க்குறோம். உங்களுக்கு 2 8ம் இல்லை, 2 8ம் இல்லை. இங்கே 2 போடலாமா? என்ன சொல்ல முடியாது. இங்கே கூட வரலாம், இங்கே கூட வரலாம். இங்கே வராது, ஏன்னா இங்கே 2 இங்கே இருக்கலாம், இங்கே வராது. இங்கே 2 இன்னும் போடலை, ஆனால் இங்கே சொல்ல முடியாது. 2 பிளேஸ் இருக்குது. 2 8 இங்கே 2 போடலாமா? இங்கே 2 இருக்கலாம், இங்கே போடக்கூடாது. அப்புறம் 8 இங்கே போட்டுக்கலாம். ஓகே. 2 8 வரணும். சாரி, 5 8 வரணும். எட்டை இங்கே போட்டாச்சுன்னா 5 இங்கே போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா 5 இங்கே இருக்குது, இந்த பாக்ஸில் 5 இல்லை. 5 8 நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா 2 ஃபுல்லப் ஆயிடுச்சு. ஓகே. அந்த நம்பர் அந்த பாக்ஸில் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். 8 இந்த பாக்ஸில் இல்லை, அதே மாதிரி 5 இந்த பாக்ஸில் இல்லை. அடுத்து இந்த இங்கே பாங்க, இங்கே 2 நம்பர் எது மிஸ் ஆகிருக்கு? இங்கே
8 இங்கே, இங்கே, இங்கே. ஓகே. ஏதாவது இங்கே பாருங்க. இங்கே ஒரு பாக்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஈஸியானத பாருங்க. என்ன மிஸ் ஆயிருக்கு? 1, 2, 3, 4 தான் இல்ல. 5, 6, 7, 8, 9. 4 இங்கே தாராளமா போட்டுக்கலாம். பெருசா போட்டுக்கலாம். இப்ப இங்கே முடிஞ்சுச்சு. இங்கே 4 போட்டனால, இங்கே இந்த 4 வராது. இங்கே 4 அடிச்சுட்டு, இங்கே 2 சின்னதா போட்டிருக்கோம். அத நம்ம பெருசா போட்டுக்கலாம். இப்ப இங்க ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. இங்க 2 போட்டாச்சு. அப்புறம் இங்க 2 4 இங்க 2 4ன்னு நம்ம பார்த்தோம்ல. இப்ப இங்க 2 போட்டாச்சுன்னா, இப்ப இங்க 4 போட்டுக்கலாம். பெருசா போட்டுக்கலாம். இப்ப இந்த லைன பாருங்க. இந்த காலத்த ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. என்ன நம்பர்? 1, 2, 3, 4, 5 இல்ல. 5 இந்த கட்டத்திலயும் இல்ல. இங்கேயும் இல்ல. 5 தாராளம் இங்க போட்டுக்கலாம். அடுத்து இங்க பாருங்க. இந்த கட்டத்தில பாருங்க. இந்த பிக் பாஸ்ல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருச்சு. என்ன நம்பர்? 1, 2 தான் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் இங்க 2 பெருசா போட்டுக்கலாம். இப்ப பாருங்க அப்படியே லெஃப்ட்ல வாங்க. இங்க 2 பாக்ஸ் இருக்கு. இங்க 2 பாக்ஸ் 5ஆ 4ஆன்னு பாருங்க. இங்க 5ஆ 4ஆ, இங்க 5 4ஆ. இங்க 5 வந்தா இங்க 4 வராது. இங்க 5 வந்து அங்க 4 வராது. இங்க பாருங்க. இப்ப 4 இங்க இருக்குது. அப்பன்னா இங்க 5 தான் வரும். அப்பன்னா இங்க வந்து 4 தான் வரும். சரிங்களா? இங்க 5, இங்க 4. பாருங்க இந்த 4 லைன் தான் வரல. அதேமாரி இந்த லைன்லயும் ரிப்பீட் ஆகல. இந்த நம்பர் ரிப்பீட் ஆகல. பாருங்க. இப்ப இந்த பாக்ஸ் 2 தான் இருக்குது. என்ன நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆயிருக்கு? 2ம் 8 தான் இங்க மிஸ் ஆயிருக்கு. 2ம் 8 தான். இங்க 2 போடலாமா? போடலாம். ஏன்னா 2, 8 இங்க இருக்குது. டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. 2 மட்டும் போட்டா இங்க எல்லாமே 2 இல்ல. 2 இங்கே போட்டுக்கலாம். 8 இங்கே போட்டுக்கலாம். ஓகே. சூப்பரா முடிச்சாச்சுங்க. ஈஸியா இருக்குங்களா? ஓகே. ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பிக் பாஸ்லயும் 1 to 9 இருக்கணும். எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதேமாரி ஒவ்வொரு வரிசையிலயும் 1 to 9 இருக்கணும். எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு காலம் வைஸாவும் பார்த்துங்க. No one number should be repeated. ஓகே. ஓகே. Finished this Sudoku successfully. Thank you for watching my video. At the same time, if you not yet subscribed to my channel, subscribe and share to especially school and college going students. Definitely it will be very useful for them. Thank you very much.